அத்தியாயம் 7. பிரபு, பிரம்மச்சுவடியின் பொறுப்பு மொத்தமும் எனது. என் பணியில் தாங்கள் குளறுபடி செய்தால் அதன் முழு காரணமும் நான் அல்லவா? தாங்கள் இவ்வாறு செய்யலாமா? ஈசன் என்னிடம் கேட்டால் நான் என்ன பதில் உரைப்பேன்? தவறுகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது பிரபு. தண்டனைகள் மிக கடுமையானதாக இருக்கும். அறிவேன் சித்திரகுப்தா. பிரபு, முதலில் அவளின் உயிரை எடுக்க சொல்லி யமகிங்கரர்களிடம் ஆணையிடுங்கள். சித்திரகுப்தா, நீ என் பிரியத்துக்கு உரியவன் என்பதால் இம்முறை உன்னை மன்னிக்கிறேன். இதுபோல் மறுமுறை பேசினாயானால் என்ன செய்வன் என்று எமக்கு தெரியாது. பார்த்தாயா சித்திரகுப்தா, அத்துணை தவறையும் இழைத்துவிட்டு யமன் பேசுகின்ற பேச்சை இதற்காகத்தான் நான் அப்பொழுதே உன்னிடம் எடுத்துரைத்தேன். நாரதர் உள்ளே நுழைய, நாரதரே, இங்கிருந்து கலகம் செய்யாமல் தாங்கள் சென்று விடுங்கள். யமன் மூர்க்கமாய் கத்தினான். எனக்கு இனி இங்கென்ன வேலை? நான் சென்று விடுகிறேன். உடனே அங்கிருந்து மாயமாகிவிட்டான். பிரபு, தங்களின் விருப்பு வெறுப்பெல்லாம் யமலோகத்திற்கு அப்பால் வைத்து கொள்ளுங்கள். இங்கு அதற்கெல்லாம் இடமில்லை. சினம் தங்களுக்கு மட்டுமே உரித்தானது அல்ல. சித்திரகுப்தன் துணிச்சலோடு யமனை எதிர்த்து பேசத் தொடங்கினான். ஓ, அதையும் பார்த்து விடலாம் சித்திரகுப்தா. பார்க்கலாம் பிரபு. தலைமை பொறுப்பில் இருப்பவர் அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்கையில் அங்கே அவருக்கு கீழ் பணி செய்யும் எவரேனும் ஒருவர் அதை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும். இல்லையெனில் அதனை எதிர்த்து போராட வேண்டும். இந்த இரண்டையும் செய்வதாய் நான் தீர்மானித்து விட்டேன். ஆக என்னை எதிர்த்து நிற்கப் போகிறாயா சித்திரகுப்தா? ஆம் பிரபு. தோற்று விடுவாய். என் பலம் தெரியாது மோதுகின்றாய். அறிவேன் பிரபு. நான் தங்களிடம் தோற்று விடுவேன் தான். ஆயினும் நான் எதிர்த்து நிற்பேன் பிரபு. சிவனின் சினத்திற்கு ஆளாவதை விட என் பிரபு யமனின் சினத்தோடு சிக்கிக்கொள்வதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். இறுதியாக என்ன உரைக்க விளைகிறாய்? தாங்கள் அந்த பெண்ணின் உயிரினை கவர்ந்து வர வேண்டும். இல்லையெனில் என்ன செய்து விடுவாய்? அப்பணியினை நான் மேற்கொள்ள வேண்டி வரும் பிரபு. சித்திரகுப்தனின் கழுத்தில் யமனின் பாசக்கயிறு விழுந்து அவனை இறுக்கியது. தேவையில்லாத கூற்றுக்களை இக்கூற்றுவன் ஏற்க மாட்டான் சித்திரகுப்தா. இந்த அந்தகனுக்கும் அவளுக்கும் இடையில் எவரும் வர முடியாது. அவள் உயிர் யமனின் உயிரோடு கலந்துவிட்டது. அவள் உயிர் பிரிய வேண்டுமென்றால் முன்னதாக எம் உயிர் போக வேண்டும். என் உயிர் எடுக்கும் திராணி உனக்கிருந்தால் முயன்று பார். பிரபு, மூச்சு வாங்கியது சித்திரகுப்தனுக்கு. இலக்கம் யமனிடத்தில் இன்னமும் வரவில்லை. அப்படி என்ன தவறிழைத்தேன் என ஆளாளுக்கு வரிந்து கட்டி கொண்டு என் முன் வருகிறீர்கள்? பெண்ணின் மீது நேசம் வைப்பது அவ்வளவு பெரிய கொடும் பாவமா? இந்த நரன்கள் எல்லாம் எவ்வளவோ பாவங்களை பூலோகத்தில் செய்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு வாழும் காலம் வரை நிம்மதியாக இருக்கின்றார்கள். உயிர் பிரிந்த பின்னர் தானே யமலோகம் வந்து பாவங்களுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த கொடுப்பினை கூட ஆயுள் கவரும் எனக்கில்லையா? அவள் மீது பிரியம் வைத்த மறுகணம் முதல் எத்தனை இடையூறுகள், எத்தனை தடைகள். இதில் ஆங்கொரு நரன் வேறு அவளைத்தான் மனம் செய்வேன் என கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறான். அவளை நெருங்கி அவன் நிற்கையில் எல்லாம் என் மனம் கொள்ளும் வேதனையே நான் மட்டுமே அறிவேன். அவனை இங்கு கொண்டு வந்து எல்லாவித தண்டனையும் தர வேண்டும் என மனம் படபடக்கிறது. ஆயினும் அவளுக்காக மட்டுமே என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவன் மீது அவன் அளவுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டுமே தற்போதைக்கு போதுமானதாக எனக்கு படுகிறது. அவள் மீதான மையல் வந்திருக்க கூடாதுதான். வந்து தொலைத்து விட்டதே. விட்டு விலகி செல்ல முடியாதபடி அவள் என்னை ஈர்த்து பிடித்து வைத்திருக்கிறாள். அவள் அச்சம் நீங்கி அகத்தில் என்னை மட்டுமே ஆழ புதைத்து வைக்க வேண்டுமென நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனை செய்ய விடாது ஒவ்வொரு ஆளாய் குறுக்கே வருகின்றீர்கள். இனியும் அப்படி நடந்து கொண்டால் எனது சுயரூபம் வெளிப்படும். மறந்துவிட வேண்டாம், இந்த யமனை கேள்வி கேட்கும் அதிகாரம் சர்வ வல்லமை பொருந்திய ஈசனுக்கு மட்டுமே உண்டு. ஈசன் தவத்தில் இருந்து எழுந்து வரட்டும், என்னை கேள்வி கேட்கட்டும். இல்லையெனில் என்னை பஸ்பமாக்கட்டும். எதுவாகினும் எனக்கு சம்மதமே. ஒரு வகையில் காதல் அக்கினியில் எரிந்து கொண்டிருக்கும் யமனுக்கு அது ஆகச்சிறந்த விடுதலையும் கூட. அதுவுமில்லாமல் இந்த யமனுக்கு சிவனின் தண்டனை ஒன்றும் புதிதல்லவே. ஏற்கனவே மார்க்கண்டேயனுக்காக என் உயிர் ஈசனால் எடுக்கப்பட்டு மீண்டும் விடுவிக்கப்பட்டதை நீயும் அறிவாயே. உரைத்தவன் கயிற்றினை விடுவிக்க சித்திரகுப்தன் கீழே விழுந்து கிடந்தான். திருநாவுக்கரசரின் ஜாதகம் லட்சுமியால் ஜோதிடரிடம் காட்டப்பட அதை உற்று பார்த்த அம்மனிதர், கல்யாண யோகம் கூடியிருக்கான்னு பார்க்க சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஜாதகக்காரனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான நேரம் இது இல்லை. 2 வருஷம் வரைக்கும் கல்யாண பேச்சே எடுக்க வேண்டாம். அதுக்கான கிரக அமைப்புகள் இல்லவே இல்லை. மீறி பண்ணணும்னு நினச்சா அவரோட உயிருக்கே அது ஆபத்தாக முடியும். அதுவும் நீங்கள் காட்டின இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். இந்த பொண்ணோட ஜாதகமும் உங்கள் பையனோடதும் சுத்தமாக பொருந்தவே இல்லை. சேர்ந்து வாழ்கிற ஜாதகம் இது இல்லை. மீறி சேர்த்து வச்சிங்கன்னா அகால மரணம்தான் சம்பவிக்கும். அது யாருக்குன்னு சொல்ல முடியாது என்றிட
சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது ஜோசியரே. பையன் அந்த பொண்ணைத்தான் மனசில் நினச்சிட்ருக்கான். எங்கள் அண்ணன் இறந்து இன்னும் 30 கூட ஆகலை, அதுக்குள்ளே அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறான் என்றாள் லட்சுமி. மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும் தான், ஆனால் மேலே இருக்கவனில் முடிவு பண்ணணும் யாரை யார் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு. மனசை தேத்திக்கோங்க. உங்கள் பையனோட கல்யாணத்தை தள்ளி போடுங்க. இந்த பொண்ணோட கல்யாணம் நீங்கள் யாரும் முடிவு பண்ணாமல் தன்னால் நடக்கும். திருமணல்மேடு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அடுத்து அவன் விட்ட வழி என்று அந்த மனிதர் முடித்திருக்க, செல்லும்போது இருந்ததை விட வரும்போது மனம் இன்னும் பாரமானது லட்சுமிக்கு. அவ்வளவு ஆசையோடு இருக்கிறவன்கிட்ட அவளை உனக்கு கட்டி வைக்கவே கூடாதுன்னு எப்படி சொல்கிறது என லட்சுமிக்கு வேதனையாக இருந்தது. அவனிடம் அதை சொல்ல முடியும் என்று தோன்றவில்லை. அதனால் சிவகாமியின் வீட்டிற்கே வந்தாள். ஜாதகத்தை வாங்கிட்டு போனியே, என்ன சொன்னாங்க லட்சுமி? மதினி, நான் என்னன்னு சொல்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நீ கலங்கி போய் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் அடிச்சுக்குதே. என்னன்னு சொல்லு. நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம் எவ்வளோ ஆசையாக இருந்தோம், அது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க மதினி. நடக்காதுன்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கணுமா? அப்படி சொல்லியிருந்தா கூட நானும் மனசை தேத்தியிருப்பேனே. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரோட ஜாதகமும் பொருந்தவே இல்லையா மதினி? மீறி கல்யாணம் நடந்தால் 2 பேருக்கும் ஆபத்தான். ஐயோ, இப்போ தானே உங்கள் அண்ணனை வாரி கொடுத்துட்டு நிற்கிறோம், இந்த சமயத்தில் இதையும் கேட்டாகணும்னு எழுதியிருக்கு பாரு. இதை நம்ம எங்கன்னு போய் முறையிடுறது? அஞ்சுவை திருமணமேடு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதை விட அவள் கல்யாணம் நம்ம யாரோட தலையீடும் இல்லாமல் நடந்துடும்னு வேற சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. திரு கண்டிப்பாக இதை ஏற்றுக்கவே மாட்டான். அவன் அஞ்சு தான் எல்லாம்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டான். என்ன செய்கிறதுனே புரியலை மதினி. எனக்கும் என்ன செய்கிறதுன்னு நல்லாவே தெரியும் அம்மா. அது சரி, இப்போ உங்களை யார் ஜாதகம் பார்க்க சொன்னது? நான் அஞ்சுமா கிட்ட தானே அனுசரணையாக இருக்க சொன்னேன். அதுக்குள்ளே என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க? அது திரு, கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான நேர காலம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதான் போய் காட்டுனேன். ஒட்டுமொத்தமாக வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 2 வருஷத்துக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க திரு. மா, என்னை பேச வைக்காதீங்க. அஞ்சுவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் காத்திருக்கேன். ஆனால் அவள் கூட கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஜோசியர். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்கள் மருமகளை வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க போகிறீங்களா? இல்லை திரு, என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் மருமகன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் நான் உங்கள் மாமாவோட ஆசையும் கலந்துருக்கு. அந்த மனுஷன் ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையினா உங்கள் கல்யாணம் நடந்தாகணும். நடக்கும் என்று சிவகாமி பேச, மதினி என்ன பேசுகிறீங்க என்று லட்சுமி பதறினா. நடக்க போகிறத பற்றி மட்டும் இனி பேசலாம் லட்சுமி. அவருக்கு சாமி கும்பிட்டு முடித்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்லை மதினி, 2 பேரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உயிரோட விளையாட எனக்கு இஷ்டம் இல்லை. அம்மா பேசாமல் இருங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கலைனா தான் என் உயிருக்கு ஏதாவது ஆகும். திரு, இது விளையாட்டு விஷயம் இல்லை. உங்கள் 2 பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது. அதில் எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது. இல்லை லட்சுமி, அப்படி எதுவும் நடக்காது. உங்கள் அண்ணன் சாமியாக இருந்து இனி அவர் பிள்ளைகளை பார்த்துக்குவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ என்ன சொல்கிற? அப்படின்னா 30 முடியட்டும் மதினி, கோவிலுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயம் பேசலாம். அரைமனதாக அவளும் தற்போதைக்கு அந்த பேச்சினை ஒத்தி வைத்தாள். சரி லட்சுமி. சிவகாமியும் மேற்கொண்டு பேசாமல் அத்தோடு முடித்து கொண்டாள். அஞ்சுமா தூங்குறாளா அத்தை? நான் போய் பார்க்கட்டுமா? இதில் கேட்க என்ன இருக்குது திரு? தாராளமாக நீ போய் பாரு என்றதும் அவன் வேகமாக அவள் அறைக்கு ஓடினான். உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த அஞ்சனாவின் முகம் வெகுவாக களைத்து போயிருந்தது. தந்தை இறந்ததில் இருந்து சரிவர எதையும் கவனிக்காமல் இருந்ததில் தேகம் மெலிவு கண்டிருந்தது. அவளையே பார்த்திருந்தவன் கண்கள் கலங்கியது. அந்த கலங்கிய கண்களை பார்த்து கொண்டிருந்த மரணதேவன், இவளுக்கும் உனக்கும் திருமணமா? நடக்காது, நடக்காது மானிடா. இவள் யமனுக்கு சொந்தமானவள். இவளை என்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்ல முடியாது. இவளை கவர்ந்து செல்லத்தானே நான் இவ்விடமே கதி என்று சுற்றி கொண்டிருக்கிறேன். நினைத்ததை எல்லாம் செய்து முடிப்பவன் இப்போது நிதானமாக இருப்பதும் இவளுக்காகத்தான். இவள் மனதில் யமன் நினைவு பதிய வேண்டும், அழுத்தமாய் பதிய வேண்டும். நித்திரையிலும் கூட பத்திரமாய், அது அழியாத சித்திரமாய், கனவு வரினும் காட்சியாய் தோன்ற வேண்டும். தோன்றும் மானிடா. அன்றவள் சொல்லுவாள் யமன் என்னவன் என்று. சொல்லியபடி அவளது கேசத்தினை விரலால் கோதி கொடுக்க அவளது அதரங்கள் சட்டென்று யமா என முணுமுணுத்தது. காதல் ஆசை யாரை விட்டது? அத்தியாயம் 7 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.